பொண்ணு வந்து கல்லூரியில் படிச்சுட்டு இருக்குது, அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிடுறோம், உங்கள் மகளை கைது பண்ணியிருக்கிறோம், அவங்க மேலே பாலியல் தொழில் புகார் இருக்குது, நாங்கள் கையும் களவுமாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த அம்மா மயக்கம் போட்ட கீழே விழுந்துட்டு. மயக்கம் தெளிஞ்சுதான் என்ன சார் பண்ணணும், நான் என்ன செஞ்சேன், ஒன்றும் தப்பே பண்ணலையே, நீங்கள் பிள்ளையை காப்பாற்றிருங்கன்னு சொன்னப்போ 1,00,000 ரூபா அனுப்பிச்சு வைங்க, எல்லாம் சரியாக போயிடும்னு சொல்லி அந்த அம்மா 1,00,000 ரூபா அனுப்பிச்சுட்டு அங்கே மகளுக்கு ஃபோன் பண்ணால் அந்த பிள்ளை எக்ஸாமினேஷனுக்கு படிச்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு செய்தி இன்னொரு தாயாருக்கு வந்திருக்கு, உங்கள் பொண்ணு மேலே போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது பண்ணியிருக்கோம், நீங்கள் வேணா அந்த பொண்ணுகிட்ட பேசுங்கன்னு சொல்லி அந்த பிள்ளை அழுகுது. ஏதோ ஒரு பொண்ணு அழுகுது, அந்த மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அந்த பெண்மணி கீழே விழுந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தே போச்சு. கூடிய சீக்கிரம் உங்கள் பொண்ணு கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஃபோன் கால் வரும், தயாராக இருங்க. ஆனால் வந்தவொடனே நீங்கள் அந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. இதெல்லாம் சைபர் குற்றவாளிகள் செய்யக்கூடிய புதிய டெக்னிக். இதில் நீங்கள் பயந்து இல்லாட்டி மயங்கி இல்லாட்டி சந்தேகப்பட்டு உங்கள் பணத்தை இழந்துடாதீங்க, உங்களுடைய அமைதியான மனதையும் இழந்துடாதீங்க. உடனே கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபோனை, இந்த நம்பரை நீங்கள் பிளாக் பண்ணாலே போதும். கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க.